ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வெட்டிங் ஆனிவர்சரி வீடியோ எப்படி கிரியேட் பண்ணணும் குயிக்காகவும் ஷார்ட்னஸ் ஸ்வீட்டாகவும் பார்த்துடலாமா? ஸோ இந்த வீடியோ பண்ணாக்க நீங்கள் வெட்டிங்க்கு தான் யூஸ் பண்ண இல்லை, பர்த்டேக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அது உங்களுடைய விருப்பம் தான். பர்த்டேக்கு வேணும்னாக்க நம்முடைய இன்னொரு சேனலில் பண்ணாக்க போடுறேன். ஸோ வேணுன்றங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தட் தான், பட் ஏன்னா டெஸ்ட் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ வேணும்னாக்கா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு போட மாட்டேன், ஒரு 2-3 நாள் கழித்து தான் போடுவேன். ஸோ வேணுன்றங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் வேணுன்னா நான் லிங்க் பண்ணுறேன் நம்முடைய பேஜில். ஓகே, ஸோ அதுதான் மெயின் சேனல், இது பேக்கப் சேனல். ஓகே, ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம பேச வேணாம், வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பண்ண உங்கள்கிட்ட இருக்கிற ஆக்மோஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஓகே, அப்படின்னா நான் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன், வேணுன்றீங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் கொடுத்த ப்ராஜெக்ட் பண்ணாக்க நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ நான் ஆல்மோஸ்ட் பண்ணாக்க எல்லாமே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்றதை மட்டும் நான் பண்ணாக்க சொல்லிடுறேன். ஓகே, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், குயிக்காக முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் ரன் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கனாக்க இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபாண்ட் பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன். அது நீங்கள் டோ பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்கள் ஆட்மோஷனில் ஃபஸ்ட்டு நம்ம இன்க்ளூட் பண்ணாமல் பார்த்துடலாமா? அதுக்கு இங்கே இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட்டு நம்ம பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே டெஸ்ட் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் ஷோ தான், அது நீங்கள் செலக்ட் பண்ண கீழே வெப் ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க கீழே பண்ணி ஃபாண்ட் இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க அந்த செல்லில் பண்ணாக்க டல்லு மொபைலில் ஷோ ஆகும். இதில் தான் நீங்கள் ரீசெண்டாக டெவ் பண்ண ஃபாண்ட் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபானை எந்த ஃபைல் வச்சுருக்கணும், அந்த ஃபைலுக்கு நான் பண்ணாக்க போய்க்கிறேன். ஜஸ்ட்டு ஃபானுடைய நேம் பண்ணாக்க இதுதான், செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஜஸ்ட் அது நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக பண்ணாக்க இம்போர்ட் ஆயிடும். ஓகே, ஸோ இம்போர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணினாக்கா உங்கள் ஆட்மோஸ்ட் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். ஓகே, ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இம்போர்ட் பண்ணுங்க பாருங்கள். ஸோ அந்த ப்ராஜெக்டை மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி பார்த்தினாக்கா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே சேஞ்சிட்டே இருக்கும். அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆனாக்கா அது எப்படி பண்ணாக்க ஃபிக்ஸ்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா, அது செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போய்ட்டு உங்களுடைய கீபோர்டில் பண்ணாக்க ஃபேஷன் இருக்கும், அது கொடுத்தாலே போதும் சேஞ்ச் ஆகும். அப்படி இல்லைனாக்க இதில் நம்ம டேட்டு இந்த மாதிரி அதெல்லாம் சேஞ்ச் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக பண்ணாக்க சேஞ்ச் ஆகும். ஓகே, மேலே பண்ணாக்க டிக்கெட்டு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம டெஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணி அந்த பிக் பண்ணாக்க நம்ம எடிட் பண்ணிட்டு இல்லாமா, ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, பேஜ் இமேஜை நம்ம கன்வெர்ட் பண்ண பாருங்க, அவ்வளோதான். ஸோ அது எப்படின்னு பார்த்துலாம். அதுக்கு அப்படி பேக் போய்க்குங்க. ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் பண்ணாக்க அடாப்ட். இந்த ஆப் பண்ண ப்ளே ஸ்டோர் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் பேக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது ஆப் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாக்க ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது சைன்அப் பண்ண சொல்லும், உங்களுடைய இமெயில் கொடுத்து பண்ணாக்க நீங்கள் சைன்அப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பண்ணாக்க உங்களுக்கு இது இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல பண்ணாக்க பேக்கும் ரிமோட்னு ஒரு ஐக்கன் இருப்பாருங்க, அந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ இந்த இடத்துல பண்ணாக்க ப்ளஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டேன். கீழே ஃபைல் இருக்கா, அது செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ணிட்டீங்க, அந்த பிக் பண்ணாக்க ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். அதுவே ஆட்டோமேட்டிக் பண்ணாக்க ரிமூவ் பண்ணி கொடுத்துருச்சா? இப்போ கீழே டோன் இருப்பாருங்க, அது கிளிக் பண்ணி டேட்டா பண்ணாக்க நீங்கள் டோ பண்ணிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு மேலே கேன்சல் ஐக்கன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மறுபடியும் அந்த ரிமூவ் பேக்ரவுண்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைல்குள்ளே போயிட்டு நெக்ஸ்ட் இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ரொம்பலாம் இல்லை, ஒரு 2-3 செகண்ட் தான். ஓகே, ஸோ இப்போ கீழே டவுன் இருக்கா, கிளிக் பண்ணி நீங்கள் டவ் பண்ணிக்க வேண்டியதான். இதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற ஒரு பிக்குமே பேஜ் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் அப்படியே நம்ம பேக் போயிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து மூவ் பண்ணிக்கலாமா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பண்ணாக்க டேட்டு தான் கரெக்டாக கீழே 10ன்னு இருக்கா, ஜஸ்ட் அது கிளிக் பண்ணிட்டு ஸ்டில் போய்ட்டு இந்த இடத்துல நீங்கள் டேட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு மேல் நீங்கள் டிக்கெட்டு கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே பண்ணாக்க மந்த் இருக்கும், அதே மாதிரி தான் எடிட்டர்ஸில் போய்ட்டு இங்கே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அது மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் டே இருக்குது, எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணால் பெஸ்ட்டு விஷயம்ஸ்னு இருக்குது, இதுவும் வேணால் எதாவது சேஞ்ச் பண்ணிக்கங்க, இல்லைன்னா அப்படியே வேணாலும் விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹாப்பி ஆனிவர்சரியும் இருக்குது, இதுவும் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் அப்படி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் நம்ம பண்ணாக்க பிக்கு தான் ஆட் பண்ண பாருங்கள். எடி நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு இந்த இடத்துல பண்ணாக்க ஒரு ஆரஞ்சு கலர் பாருங்கள், இந்த இடத்துல தான் நம்ம பிக் ஆட் பண்ண பாருங்கள். ஜஸ்ட் அந்த ஆரஞ்சு லேயரை கிளிக் பண்ணிவிட்டு சைடில் கலர் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த சைடில் ஸ்டார் ஐக்கன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் பேஜ் நான் கன்வெர்ட் பண்ண சொன்ன பாருங்கள், அதில் நீங்கள் எடிட் பண்ணி ஃபஸ்ட் பிக் இந்த செலக்ட் பண்ணிவிட்டு மேலே காலில் ப்ளஸ் இருப்பாருங்க, அது கிளிக் பண்ணாலே போதும், கரெக்டாக அந்த பிக் பண்ணாக்க ஆட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல அப்படி நீங்கள் பேக் போயிட்டு
கீழே மூட்ஸ் இருக்குது அது செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பண்ணாக்க உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அசைன் பண்ணி கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் பிக் ஆட் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட்டு செகண்டுக்கு அப்படி மூவ் பண்ணிங்கனாக்கா நெக்ஸ்ட் ஆரஞ்சு கலர் இருக்கும். ஃபஸ்ட்டில் எப்படி சொன்னோன்னா அதே சேம் இடத்துல நெக்ஸ்ட்டு இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் போயிட்டு கீழே மூட்ஸில் போயிட்டு உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க அசைன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே சேம் இடத்துல வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் 1 பண்ணால் நீங்கள் ரெடி பண்ணிட்டு பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பண்ணாக்க அந்த மூவ் ஃபிட் எப்படி ஆட் பண்ணாமல் பார்த்துடலாமா. அதுக்கப்புறம் மேல் நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஒரு குரூப் 1ன்னு ஒரு குரூப் இருப்பாருங்க. ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டேன். மேலே 3 பட்டன் இருப்பாருங்க, அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்கா லாஸ்ட் வந்து பண்ணாக்கா அன்குரூப் இருக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்க இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி கேமரா ஆப்ஷன் வந்து பண்ணாக்க ஆஃப் இருக்கா ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டேன். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தாக்க நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இந்த பிக்கு மட்டும் வந்து பண்ண உங்களுக்கு சரி அடையலைனாக்கா அந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு கீழே மூட்ஸில் போயிட்டு சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க அசைன் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ணிடலாமா. ஓகே, எல்லாமே வந்து பண்ணாக்க கரெக்டாக தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஹாப்பி மேரிட் லைஃப்னு இருக்கா. ஸோ இதுக்கு பதிலாக அவங்களுடைய நேம் இருந்தாலும் நீங்கள் பண்ணாக்க இந்த இடத்துல கொடுத்துடலாம், உங்களுடைய விருப்பம் தான். ஓகே, ஸோ அவ்வளோதான். இங்கே நெக்ஸ்ட் நீங்கள் ஸோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் தான், ஜஸ்ட்டு இந்த ஆப்ஷன் மட்டும் ஆஃபில் இருந்துச்சுனாக்கா ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ தான் ஆன் பண்ணுங்கள், ஆனில் தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க எஸ்யூட் பண்ணும்போது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க எஸ்யூட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்க மறக்காமல் நம்மளுடைய ஃபேமிலியை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.